சென்னை பட்டினப்பாக்கம் அருகே நிகழ்ந்த வழிப்பறியின் போது கொல்லப்பட்ட இளம்பெண் நந்தினியின் உறவினர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனை நேரலையாக நாம் பார்க்கலாம். சுபாஷ், இப்போ அந்த நந்தினியோட உறவினர்களுடைய கோரிக்கை என்ன? அவங்க என்ன கோரிக்கை முன் வச்சு இப்போ இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? நேற்று நடைபெற்ற வழிப்பறி சம்பவத்தின் காரணமாக நந்தினி என்கிற பெண் உயிரிழந்திருக்கிறார். இதன் காரணமாக இந்த சம்பவத்தில் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது என்றால் கூற வேண்டும். இந்த பகுதியில் ஒரு மதுபான கடை இருக்கிறது, அரசு மதுபான கடை. இந்த கடையை அகற்றப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கை பல நேரங்களில் மனுக்கள் அளிக்கப்பட்டும் இந்த கடை அகற்றப்படவில்லை என்கிறார்கள். குறிப்பாக நேற்று நடைபெற்ற சம்பவத்திற்கு இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இந்த மதுக்கடை தான் இருக்கிறது என்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மதுக்கடையில் மது அருந்திவிட்டு செல்வதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் மக்கள் ஆளாவதாகவும் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதால் இந்த மதுபான கடையை அகற்றப்பட வேண்டும். குறிப்பாக நேற்று நடைபெற்ற இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு இந்த மதுபான கடையை அகற்றும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என அந்த உயிரிழந்த நந்தினியுடைய குடும்பத்தினர் தெரிவித்துக் கொண்டனர். நந்தினியுடைய பெற்றோரும் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக தற்போது இங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு தற்போது திருப்பி விடப்பட்டிருக்கிறது. காவல்துறையை தொடர்ந்து அவருடைய உறவினரிடம் சமாதானமாக பேசி தங்களுடைய நடவடிக்கை எடுப்பதாக கூறுகின்றனர். அவருடைய நந்தினியுடைய தாயார் தற்போது மயக்கம் அடைந்துள்ளார். அந்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த சம்பாதிக்கிற பொண்ணு ஒரே பொண்ணு, அதுக்கு சரியான பாதுகாப்பு கிடையாது. அது பாதுகாப்பு இருந்தா இவ்வளவு நேரம் இது ஆயிருக்காது. எப்பவுமே போலீஸ் அந்த இடத்துல இந்த பொண்ணை காப்பாத்திருப்பாங்களா? காப்பாத்திருக்கணும் சார். அந்த இடத்துல ஏன் சார் நேற்று சூட்டி போடலாம்? எந்த நேரம் தான் போலீஸ் அங்க நிக்கிறது? இந்த இடத்துல ஏன் சார் சூட்டி போடலாம்? நேற்று சூட்டி போட அந்த இடத்துல அடிபடுது பொண்ணுக்கு. அந்த இடத்துல கேட்ச் பண்ணிருப்பாங்க போலீஸ், அந்த பொண்ணை சேஃப்டி பண்ணிருப்பாங்க. ஏன் சார் சூட்டி போடலாம்? அந்த பொண்ணுக்கு குடும்பத்துக்கு எதனா செய்யணும் சார். தொடர்ச்சியாக இப்பகுதி மக்கள் இங்கிருக்கிற மதுபான கடையை அகற்றப்பட வேண்டும், உயிரிழந்த நந்தினிக்கு குடும்பத்திற்கு நட்டையீடு தர வேண்டும் என்று தொடர்ச்சியாக கூறி தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்ள போறீங்கன்னா பாதுகாப்பு
ஏடிஎம்மில் பணம் எடுத்து செல்லும் போது வழிப்பறி கொள்ளையன் தாக்கியதில் நேற்று உயிரிழந்த நந்தினியின் உறவினர்கள் தற்போது பட்டினப்பாக்கம் பகுதியில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பட்டினப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் குடித்துவிட்டு இதுபோன்ற சம்பவங்களில் அங்கு குடித்துவிட்டு வருபவர்கள் ஈடுபடுவதாக நந்தினியின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த டாஸ்மாக் கடையை உடனே அகற்ற கோரி அவர்கள் நேற்று இரவு முதலே போராட்டமும் நடத்தி வருகிறார்கள். தற்போது காவல்துறையினர் நந்தினியின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றிரவு ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுத்து செல்லும் போது 2 பெண்கள் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது வழிப்பறி கொள்ளையன் தாக்கியதில் நந்தினி என்ற பெண் உயிரிழந்திருக்கிறார். அவருடன் சென்ற மற்றொரு பெண் தற்போது மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது உயிரிழந்த நந்தினியின் உறவினர்கள் பட்டினப்பாக்கம் பகுதியில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக பட்டினப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடையில் குடிப்பவர்கள்தான் தொடர்ந்து இதுபோன்ற வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபடுவதாக நந்தினியின் உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள். இதுகுறித்து அந்த பகுதியில் உள்ள எமது செய்தியாளர் சுபாஷிடம் நாம் நேரடியாக பேசலாம். சுபாஷ், தற்போது அங்கு உள்ள சூழ்நிலை என்ன? நந்தினியோட உறவினர்கள் என்ன சொல்றாங்க? அவங்க என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்க காவல்துறை கிட்ட? அதாவது இறந்து போன நந்தினியோட குடும்பத்தினர் தொடர்ச்சியாக தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய கோரிக்கை இங்கு அமைந்துள்ள அரசு மதுபான கடையான டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் இங்குள்ள டாஸ்மாக் கடையின் காரணமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் பல்வேறு நிகழ்வதாகவும் இதனால் இப்பகுதி கடையை அகற்ற வேண்டும் என்பதே கோரிக்கை. தற்போது மயிலாப்பூருடைய துணை ஆணையாளர் கூடிய பாலகிருஷ்ணன் அவர்கள் அதிகாரி அவர்கள் தற்போது அந்த நந்தினியோட குடும்பத்தினுடன் பேசி வருகிறார்கள். சமாதான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்து வருகிறார்கள். இருப்பினும் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதுதான் நந்தினி தரப்பினுடைய குடும்பத்தினுடைய இதுவாக இருக்கிறது. இங்கிருந்த மதுபான கடையை அகற்றப்பட வேண்டும் என்று கூறி வருகிறார்கள். இருப்பினும் நேற்று அந்த கைது செய்யப்பட்ட சம்பவம் குறித்த அந்த கருணாகரன் கடும் நடவடிக்கை எடுக்க பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்றும் இதுபோன்ற சம்பவம் இனி நடைபெறாது என்றும் காவல்துறை அதிகாரிகள் தற்போது தெரிவித்து வந்தார்கள். இருப்பினும் அங்குள்ள மக்கள் இங்கு மதுபான கடையை அகற்றப்பட வேண்டும், அதற்கு உறுதியான முடிவை தாங்கள் தர வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கும் காட்சியப்படுகிறது. தற்போது நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். காவல்துறை அதிகாரி பாலகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய குடும்பத்தினுடன் சமாதானமாக பேச முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுத்து செல்லும் போது வழிப்பறி கொள்ளையன் தாக்கியதில் உயிரிழந்த நந்தினியின் உறவினர்கள் தற்போது பட்டினப்பாக்கம் பகுதியில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அங்குள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி அவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை சமாதானப்படுத்துவதற்காக தற்போது மயிலாப்பூர் காவல்துறையினர் தற்போது அங்கே அந்த உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.